இன்று பராபவ வருஷம் உத்தராயணம் வசந்த ரிஷப மாதம் புதன்கிழமை திருதியை திதி. இன்று சுபநாம யோகம் சுப்ரநாம யோகம். இந்த சுபநாம யோகத்தை முடிந்து சுப்ரநாம யோகம் மணிஜீகரணம் போராட நட்சத்திரம் கூடிய அற்புதமான நல்ல நாள். நாம் இன்றில் இருந்தாவது ஒரு வைராக்கியமாக குறைந்தது ஒரு 15 நாள், ஒரு பட்சம் 48 நாள், ஒரு மண்டலம் கிருணி பழத்தை வைத்து அதன் மேல் தர்ப்பணம் அளிப்பது. அதன் மேல் தர்ப்பணம் அளிக்கும் போது எப்படி அளிக்க வேண்டும், இதில் பல முறை இருக்கிறது. உங்களுக்கு எளிமையான, உங்களுக்கு வாய்ப்புள்ளதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கிருணி பழத்தில் மேல் தர்ப்ப சட்டம் வையுங்கள். அந்த தர்ப்ப சட்டம் அங்கே இங்கே ஆடாமல் இருப்பதற்கு நடுவிலே வில்வம் துளசிகளை வைக்கலாம். இல்லை என்றால் மலை வாழைப்பழம், நல்ல வாழைப்பழத்தை வைக்கலாம். ஏனென்றால் தர்ப்ப சட்டம் அப்படி இப்படி கலைந்து போகாமல் இருக்கும். தெற்கு பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள். இளநீர், குறிப்பாக செவ்வள நீர், இல்லை என்றால் சாதாரண இளநீர் தீர்த்தத்தை, கண்படாத தீர்த்தத்தை மண் பாத்திரம், பித்தளை பாத்திரங்கள் இவைகளில் வைத்து கொண்டு எளிமையாக தர்ப்பணம் செய்து 12 முறை வலம் வந்து அந்த கிருணி பழத்தை தானம் கொடுங்கள். பசுக்கெல்லாம் நல்ல சந்தோஷமாக சாப்பிடும். கிரணிப்பழம், பூசணிப்பழம், குளிர்ச்சி தரும் பழங்களை கொடுங்கள். இப்பொழுதெல்லாம் என்னவென்றால் பல இடங்களிலே சுப முகூர்த்தம், உதாரணமாக கல்யாணம், கிரகப்பிரவேசம், ஏதோ ஒரு நல்ல காரியம் பேசி முடிப்பார்கள். நிச்சயதார்த்தம். பேசிய வீட்டிலே துக்கம் ஒன்று காத்து கொண்டு இருக்கும். நாளை நடக்கின்ற கல்யாணத்திலே சொல்லுவாங்களே, நாளை பொழுது நம்ம கையில் இல்லை, அப்படி என்று யாரும் நினைப்பதே கிடையாது. காரணம், அவர்கள் முறையான பித்ரு பூஜையை செய்யாமல் இருந்தால் இப்படி தடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இதில் வேதனைப்படுகின்றவர்கள் என்ன, திருமணமாக வேண்டிய திருமண பெண் மாப்பிள்ளைகளுக்கு மிக வேதனையும் அபசகுணம் என்று சொல்லுகின்ற நிலை வரும். காரணம், இப்படி திடீர் என்கின்ற ஒரு நிலைமை தோன்றாமல் இருப்பதற்கு ஊற்று நீர், கண்படாத, அதாவது காஞ்சாத் மலையில் உள்ள ஒரு அற்புதமான சுனை நீர், கண்படாத தீர்த்தம், இப்படி நிறைய இருக்கலாம். அழகர் கோயிலில் உள்ள நூபுர கங்கை, கங்கா ஜலம், காவிரி ஜலம், அன்னமாம்பொய்கை, திருவாசி அன்னமாம்பொய்கை, நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இதை பல பேர் ஒன்று சேர்த்து பல இடங்களுக்கு எல்லோருக்கும் கொடுத்து அந்தந்த ஊரில் உள்ள ஆலய குளத்திற்கு, ஊரில் உள்ள வயல் வாய்க்கால், இப்படி ஆறுகளில் அதை பொது, அதாவது சமுதாய புண்ணியத்திற்காக கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஜலத்தை சேர்த்து விடுங்கள். ஏனென்றால் நான் நேற்றே சொன்னேன், நீரில்லா அமையாது உலகம். ஆகையினால் இப்படி தர்ப்பணங்களை மேன்மேலும் உயர்த்தி கொள்ளுங்கள். ஒருத்தர் கேட்டிருந்தார், நல்ல அடியார், நல்ல கேள்வி. ஊற்று நீருக்கு போக முடியவில்லை. கிணற்று நீர் கண்டிப்பாக உபயோகப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் கிணற்று நீர் தினமும் உபயோகப்படுத்தும் புனித நீரமாக சுத்தமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த நீரை சுத்தமாக இறைத்தை விட்டு அதில் செய்யலாம். அதுவும் ஒரு ஊற்றுக்கு சமம். ஆற்று நீர் அது அளவற்ற பலன்கள், பல கோடி மயில்கள் மலைகளிலிருந்து, பல மூலிகை மலர்கள், விருட்சங்கள், செடிகள் இருந்து வருகின்ற நீர் அல்லவா ஆற்று நீர். மழை நீரினுடைய தர்ப்பணம் எண்ணிலடங்காத தாரை தாரையாக கொட்டுகின்ற அற்புதமான புனிதமான அமிர்த வர்ஷினி ராகம் பாடிக்கொண்டே இந்த தர்ப்பணத்தை செய்வதும், அமிர்த யோகம் கூடிய நாளில் செய்வதும், இப்படி ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் என்ன தர்ப்பணம் செய்தாலும் அதில் அந்த இறைவன், உங்களது குரு உங்கள் அருகிலிருந்து உங்களுக்கு நல்வழி காட்டுவான். இப்படி தர்ப்பணம் செய்தவுடன் குறைந்தது 2-3 பேர்களுக்கு வயிறார காலை நேர பசியை மட்டுமாவது தீர்த்து வையுங்கள். இப்பொழுது நல்ல பதவி, நல்ல உத்தியோகம், நல்ல வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு சிறிய சோதனைகள் வரலாம். அது பெரியதாக கூட இருக்கலாம். இப்படியெல்லாம் வெவ்வேறு இடங்களில், வெவ்வேறு கடைகளில் விற்கின்ற அழகான பெரிய மாலைகளை வாங்கி கௌரவப்படுத்துகின்றேன் என்று போடுவார்கள். இதில் பல ரகசியங்கள் இருக்கிறது. நாங்கள் வெளிப்படையாக சொல்ல மாட்டோம். அந்த மாலையிலே மயக்க வித்தைகளையும் செய்கின்ற ஒரு நபர்கள் இருக்கின்றார்கள். இப்படி வசியம், மாந்திரிக மந்திரம், யந்திரம், தந்திரம், விஷச்சூர்ணம், அபிச்சாரம், சம்பனம், முகனம், உச்சாடனம், இப்படி தேவையில்லாத இடங்களிலே எந்த பொருளையும் வாங்கி உபயோகப்படுத்தாதீர்கள். வீட்டிற்கு உள்ளே நுழைவின் முன் உங்களது கால்களை நன்றாக அலம்பிக்கொண்டு முன்பு தொற்று நோய் வந்தபோது எவ்வளவு சுகாதாரம் கடைபிடித்தோமோ அதை கடைபிடிங்கள். எல்லாவற்றிலும் லாபம் இல்லாமல் வியாபாரம் நடக்காது. அதனால் பெரும் லாபத்தை ஈட்டுகின்றவர்கள், பெரும் தொழிலதிபர்களுக்கு பெரிய சரிவு ஒன்று ஏற்படும். தனது பதவியை காலி பண்ணிவிடும். அப்படிப்பட்ட கூட இருந்து குழிப்பறிக்கின்றவர்கள் உங்களிடம் இருப்பார்கள்.
இப்பொழுது தீராத தாவாக்கள் தீர்கின்றது. பழமையான 3-4 தலைமுறைகளை கடந்தவர்களுடைய சொத்துக்களிலே பல பரிமாற்றங்கள். அது யாரோ சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க, யாரோ அனுபவிக்க போகிறாங்க. அந்த மாதிரி நிலைமைகள் உலகம் பூராக நடைபெறும். இப்படி பெரிய மனிதர்கள், சிறிய மனிதர்கள், ஆனாலும் இழந்து போன பதவியை எத்தனையோ பேருக்கு இந்திரனே பதவியை இழந்து விட்டான். அவனுக்கு இந்திர லோகத்தினுடைய பதவி மீண்டும் கிடைக்க நமது வாத்தியார் சொன்ன அற்புதமான வழிபாட்டு முறையான இரகசிய இடம், அப்படிப்பட்ட இடத்தை தெரிந்து கொண்டு யாராவது இந்த நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு ஒரு குரு அருளால் நல்வழி காட்டி முழுமையாக முழு மனதுடன் பக்தியுடன் நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது மீண்டும் தன் பதவிக்கு வருவார். ஏனென்றால் கடந்த காலத்திலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. யார் என்று சொல்ல முடியாது, எப்படி என்று சொல்ல முடியாது. இது வீணான பிரச்சனைகளை உண்டு செய்யும். என்னதான் அவசரமாக, என்ன அவசர கதியாக இருந்தாலும் நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரபலாஷ்ட யோகத்தில் நிர்ணயம் செய்யப்பட்டது. இப்பொழுது சில மாநிலங்களிலே அஷ்டமி நவமி திதிகளிலே பதவி ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். இவர்களுக்கு இதனுடைய வேலைகள் உங்களுக்கு தெரியும். அஷ்டமியிலே கிருஷ்ணர் பிறந்தார், பாரத யுத்தமே நடந்தது, போர் நடந்தது. ஆகையினாலும் நல்ல உண்மையான உள்ளம் கொண்டவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை நமது இறையடியார்களுக்கு நமது குரு மூலம் அவர்களுக்கு கற்பித்து நல்ல இடத்தில் அமர வைக்கக்கூடிய சக்திகள் உங்களுக்கு குருவர்களால் கிடைக்க வாய்ப்பு உண்டு. யாரும் கிருஷ்ணரை நம்பியோர் வீணா போனதில்லை. அந்த கோபாலன் தெரிகின்ற புறமான இடமான கோவர்தனகிரி, பிருந்தாவனம், கோகுலவாசம், பண்டரிபுரம், இப்படி பல இடங்களிலே உள்ளவர்களுக்கு 3 எழுத்து கொண்டவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வழி காட்டுகின்றவர்கள் யார் என்று சொல்ல முடியாது. இப்படி வெளி வேஷம், வெளி வேடதாரி இன்றைய நாள் எப்படி, தயவு செய்து இந்த மாதிரி கேட்டுக்கொண்டு ஏமாற வேண்டாம். இன்று திருதியை திதி, இந்த திருதியை திதி சூனியம் உள்ள ராசிகள் என்பதை சொல்ல மாட்டார்கள். இன்று காலற்ற, தலையற்ற, உடலற்ற, நேத்திரம், ஜீவன் இல்லாத நாட்கள் எல்லாம் பார்த்து இன்று அது நடக்கும், இது நடக்கும். கால சர்ப்பதோஷத்திலே மொத்த கிரகமும் இருக்கிறது. இந்த 8 மாதத்துக்குள்ளே உதாரணமாக தென் மாநிலங்களிலே பெரிய ஒரு மாற்றமானது குருவருளால் ஏற்படும். அதற்கு தகுந்த குருவை இப்பொழுதே பயன்படுத்தி கொண்டு நடந்தவற்றை பற்றி கவலைப்படாமல் நல்லவற்றை பற்றி செய்வோம். இப்படி நீங்கள் தீர்த்தங்களை, சுத்தமான தீர்த்தங்களை வைத்துக்கொண்டு தினமும் தர்ப்பணமாற்றுங்கள். வெள்ளரிப்பழம், கிருணிப்பழம், இப்படி பலவிதமான பழங்களை வைத்து அதனுடைய சாட்சியாக பழசாறுகளிலே தர்ப்பணத்தை கொடுத்து இந்த கோடை காலத்தை நிறைவு செய்யுங்கள். தினமும் பசுக்களை வணங்குங்கள். ஒரு பசுமாட்டை ஒரு கோசாலையில் மானசீகமாக அவர்களுடைய உத்தரவு பெற்று நீங்கள், நான் இந்த பசுமாட்டை பராமரித்துக் கொள்கிறேன், இது என் குழந்தை போல, என் வம்சத்தில் ஒருத்தர் போல ஒரு தத்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அடாப்ட் பண்ணிக்க. அதற்கான தேவையான உணவு, புல், பூண்டு, இவைகளை தீவனங்கள் இவைகளை கொடுப்பது, குளிப்பாட்டுவது, அதை பராமரிப்பது, நித்தியமும் கோபூஜை செய்வது, இவற்றின் உத்தமமான நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. இப்படி துணி வியாபாரிகள், பெரும் நகை வியாபாரிகள், பெரும் தொழிலதிபர்களுக்கு அடிமேல் அடி விழுகின்ற காலமாக வருகின்றது. இடிமேல் இடி இடிக்கும். இப்படி பல தவறான கருத்துக்களை வைத்து சில இடங்களிலே ஏவல், பில்லி, சூனியத்தை தூவி விடுகின்றவர்களும் வருவார்கள். ஆனால் நல்லது எது, கெட்டது எது என்பதை அன்னப்பறவை போல பார்த்து பிரிக்க வேண்டும். அதற்கு ஒரு நல்ல சர்க்குரு வேண்டும். எல்லோரும் எல்லாவற்றையும் செய்ய முடியாது. ஒரே தோட்டத்தில் உள்ள பலவிதமான பழம் தரும், பலன் தரும் மரங்கள் பலவிதமான நிறங்களை, ருசிகளை கொண்டது ஆகும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் ஒன்றாக இருக்க மாட்டார்கள். இப்படி தினமும் நாம் அண்ணாமலையை பல முறை 108, 1008 முறை அருணாச்சல சிவா, அருணாச்சல சிவா, அருணாச்சல சிவா, ராம ராம சிவ சிவா, இப்படி அண்ணாமலையாரை பேரை சொல்லிக்கொண்டு நீங்கள் இருந்தால் உங்களுக்கு அண்ணாமலையாரே உதவி செய்வார். இப்படி அண்ணாமலை கோசாலைகளை செய்கின்ற பலனானது இந்தந்த ஜென்மம் இல்லை, 84 லட்சம் பிறவியிலும் நாம் செய்ய மறந்த, தவறிய எத்தனையோ நல்ல காரியங்களுக்கு நல்ல விடிமோட்சம் தருகின்ற கோசாலையினுடைய QR கோடு கொடுத்தோம். எத்தனையோ அன்பர்கள் நேற்று டக்குன்னு அவருடைய காணிக்கையை செலுத்தினார்கள். நீங்கள் இப்பொழுது செலுத்துங்கள். ஆனாலும்
ஒரு மாதம் எப்பயோ எதுக்கோ டூர் போகிறீங்க, நேரடியாக அங்கே போங்க, பசுமாடை பாருங்கள். பசுமாட்டை 12 பசுமாட்டை பார்த்தாக்க அந்த 12 மாதங்களுக்கும் ஒரு பெரிய யோகங்கள் கிடைக்கும். தரித்திரம் போயிடும். இப்படி தரித்திரம் போக வேண்டும் என்பது தான். தரித்திரம் போய்விட்டால் அப்புறம் என்ன சாமி, உங்கள் வீட்டில் கையில் காசு இருக்குது, பணம் இருக்குது, ஏன் அடுத்தவனோட கையை வேந்த வேண்டும்? ஆகையினால இப்படி மழை பெய்ய வேண்டிய காலத்திலே பெய்யாமல், வெயில் அடிக்க வேண்டிய காலத்திலே வெயில் அடிக்காமல், தேவையற்ற பெரும் சூறாவளி புயல் காற்று, தீ பற்றி எரிகின்ற நிலைமை, எங்கு பார்த்தாலும் சிறிய இடம் பெரிய இடம், இதில் தேவையற்றவர்கள், சில கெட்ட எண்ணங்கள் உள்ளவர்களால், சில செயல்களால் நாட்டையே ஸ்தம்பிக்க வைக்கின்ற நிலை ஏற்படும். ஒரு பூச்சியை வைத்து இந்த உலகம் இயங்கும். ஆகையினால் மிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இராணுவ அதிகாரிகள், இராணுவத்தில் பணிபுரிகின்ற எல்லை காப்பவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்படி சிறு வயதிலே கொத்து கொத்தாக இருந்தவர்களுக்கு அங்கே ஒரு சிசு பால பரிபாலன இடம் ஒன்று அமைத்து வந்தால், செய்தவர்களுக்கும் அதை பார்ப்பவர்களுக்கும் அந்த குழந்தையினுடைய ஆன்மாவானது சந்தோஷப்பட்டு உயர்ந்த நிலைக்கு செல்லும். இதை யார் யாருக்கு எடுத்து சொல்வார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. வணக்கம் போடுகிறேன், கும்பிடு போடுகின்றேன் என்கிற பெயரெல்லாம் விட்டு தள்ளுங்கள். காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருங்கள். இன்னும் பல அலுவலகங்களில் பலவிதமான குறைபாடுகள் இருக்கும். பல பேர் வெவ்வேறு விதமாக சொல்வார்கள். இந்த குறைகளை இப்பொழுது நீக்க முடியாது. காரணம் கிரக சார கோள்சார நிலைமை. ஆகையினால் நம்ம நவகிரகத்தை வழிபடுவதும் இல்லை, நவகிரக மந்திரங்கள் ஸ்லோகங்கள் தினமும் ஒரு சிறிய ஹோமங்கள் செய்வதில்லை, இப்படி செய்கின்றவர்களை மதிப்பதும் இல்லை. ஆகையினால அந்த காலத்திலே ஒரு உயர்ந்த புகழ்பெற்ற நடிகர் இருந்தார். அவர் குடும்பத்திலே பல கோயில்களுக்கு யானை தானம் கொடுத்தார், ஒரு குரு சொல்லி. அந்த குடும்பமானது பேரும் புகழுடன் இருந்தது. அப்படி நீங்கள் வசதிகள் வாய்ப்பு இருந்தால் கூட உங்களுக்கு சொல்கின்றவர்களை நீங்கள் நம்புவது கிடையாது. காவி வேஷம், காவி வேட்டி, சேப்பு சட்டை, பட்டை கொட்டை இவைகளை வைத்துக்கொண்டு இவர்கள்தான் மகான்கள் என்று ஏமாற வேண்டாம். எதுவும் நமது வாத்தியார் எங்கேயும் ஒரு இடத்திலே தான் சித்தன் என்றும் மகான் என்றும் சொன்னதும் இல்லை. அப்படித்தான் ஸ்ரீ சேஷாத்திரி சுவாமிகள், பகவான் ரமண மகரிஷி, காஞ்சி மகா பெரியவாள் அமைதியாக காரியத்தை செய்து காட்டினார்கள். இப்படி காட்டக்கூடிய அதி அற்புதமான சக்தி வாய்ந்த சித்தர்களை தேடி அவர்களை பெற்று நீங்கள் வருத்தமுற்ற நிலையிலிருந்து மீண்டும் இந்திரனை போல் பதவி பெறும் வாய்ப்புகள் தேடி வர நல்லவர்களை நாடுங்கள், இறைவனை நாடுங்கள், நல்ல குருவை நாடுங்கள். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடையவர்களால் நாச்சலா.